வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ஹிண்டன்பர்க் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிரந்தரமாக இப்போ கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது. அதானி குழுமத்துக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இண்டி கூட்டணி ப்ரொட்டஸ்ட்டு, பாஜகவுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்டு, இது மாதிரியெல்லாம் அதானி மோடி ஏக் அப்படின்னு சொல்லிட்டு ஏக் ஹே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ராகுல் காந்தி ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடத்தினாரு. உச்சநீதிமன்றத்தில் ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு முன் வச்சாங்களே, அது சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் நிக்கல. சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸெல்லாம் வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹிண்டன்பர்க் நிறுவனம் நிரந்தரமாக கடையை சாத்திட்டு கிளம்பியிருக்காங்க. கம்ப்ளீட்டா பெர்மனண்டா மூடப்படுது எங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. ஹிண்டன்பர்க் நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் தெரியுமா? அதை பத்தி விசாரிக்கும் போது இந்த சிங்கம் படத்துல மயில் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இன்டர்நேஷனல் மயில் வாகனம் தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம். பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து மிரட்டுறது. இது மாதிரி உங்கள் நிறுவனத்துக்கு எதிராக நான் வந்து பரப்பி விட்டுருவேன், உங்கள் நிறுவனம் அப்படி ஊழல் பண்ணியிருக்கு, இப்படி ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதை உண்மை நம்பிட்டு இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஓவரா குதிச்சு ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடத்தினாங்க. இப்போ கடையை சாத்திட்டு கிளம்பியிருக்காங்க. எதுக்காக இந்த கடையை சாத்திட்டு கிளம்பியிருக்காங்க அப்படின்னு கூட தகவல் வருது. வர 20ஆம் தேதி ட்ரம்ப் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக பதவி ஏற்க போறாரா? அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அடுத்து நம்ம நிறுவனத்துக்கு நேரடியாக ஆப்பு இருக்கும், ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாரு அப்படின்னு பயந்து இப்போ அந்த கடையை சாத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இது டாபிக் 1. ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்பட்டதுனால இண்டி கூட்டணி பயங்கர கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2, இந்த நிரஞ்சன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்லாம் சுற்றிக்கு இருக்காருல்ல, அவரெல்லாம் ஓவரா சில்லறையை செதற விட்டாரு, ஃபயர் விட்டுக்கு இருந்தாரு ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? இஸ்ரோ வரலாற்று சாதனையை இப்போ படைச்சிருக்காங்க. பிரதமர் இஸ்ரோவுக்கு வெகுவாக பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. என்ன நிகழ்வு? ஸ்பேஸில், விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய அந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் அப்படிங்கிற திட்டம், அது வெற்றிகரமாக இஸ்ரோ வந்து இப்போ முடிச்சிருக்காங்க. முன்னாடி 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான அந்த டிஸ்டன்ஸ் 500 மீட்டராக இருந்துச்சு. அடுத்து 15 மீட்டராக குறைக்கப்பட்டுச்சு. அடுத்து 3 மீட்டராக குறைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 2 செயற்கைக்கோள்களை இணைத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இது இந்த விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய இந்த ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலேயே 4வது நாடாக இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கு. இந்த மிஷனை வேர்ல்டுலேயே 3 நாடுகள் தான் படைச்சிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இது டாபிக் 2. இஸ்ரோவுக்கு பாராட்டுகள். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதை எதிர்த்து நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்டேட் இட் செல்ஃபை எதிர்த்து நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து தெரிவிக்க இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இந்தியாவுடைய மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்தியன் ஸ்டேட் இட் செல்ஃபுக்கு எதிராக நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு பிரிவினைவாத தலைவர் கூட இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாரு அப்படின்னு பாஜக ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி பாகுபாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தமிழரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுபிடி வீரர் பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்கியிருக்காரு. இந்த வாட்டி அவர் வந்து திட்டமிட்டே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் தாழ்த்தி டோக்கன் வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு அமைச்சர் மூர்த்தி வந்து அவர் ஜாதி சம்பந்தப்பட்ட இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழரசன் அப்படிங்கிற மாடுபிடி வீரர் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு பாரஞ்சித் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய நீலம் பண்பாட்டு மையம் வந்து பதிவு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஜல்லிக்கட்டில் ஜாதி பாகுபாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நீலம் பண்பாட்டு மையம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சொந்தமான 2 அசையா சொத்துக்களை இப்போ இடி வந்து முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இடி 2 அசையா சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. அதனுடைய மதிப்பு, கவர்மெண்ட் மதிப்பு 100 கோடி ரூபாயாம், 100.92 கோடி ரூபா அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. கவர்மெண்ட் மதிப்பே 100 கோடி அப்படின்னா சந்தை மதிப்பு 250 கோடியை தாண்டுமா. 2 சொத்துடைய மதிப்பே 250 கோடி அப்படின்னா இருக்கக்கூடிய சொத்துடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும்? திமுக அதிமுகவே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போடுறாங்க. குருமூர்த்தி சமீபத்தில் துக்ளக் விழால பேசினார்ல, ஊழலில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவித்தார்ல, அது கரெக்டு தான் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. இப்போ இதுவும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.